வணக்கம். இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ஆர்காட் ஸ்பெஷல் மக்கன் பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கோவா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பாலை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்ல ஒரு மிதமான தீயில் கொதிக்க வச்சோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் பால் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு கோவா பதத்துக்கு வந்துடும். இதில் சர்க்கரை எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கோவா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மேல் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு அகலமான தட்டில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். நம்ம எந்த அளவுக்கு கோவா எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மைதா மாவு எடுக்கணும். நான் இன்றைக்கி 2 கரண்டி அளவுக்கு கோவா எடுத்திருக்கேன். அதனால் 2 கரண்டி மைதா மாவையும் சேர்த்துட்டு மைதா மாவு, கோவா, இந்த பேக்கிங் சோடா இது 3 நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மக்கன் பேடா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாவில் இப்போ ஒரு 50 கிராம் உருக்கின நெய்யை சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெய்யை உருக்கி சேர்த்தோன்னா தான் கரெக்டான பதத்துக்கு வரும். டைரெக்டாக அப்படியே சேர்க்கக்கூடாது. நெய் சேர்த்த பிறகு இது மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான மாவாக இருக்கும். நம்ம அடிஷ்னலாக எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். நெய்யிலே இந்த மாதிரி பதம் நமக்கு கிடச்சிடும். இப்போ இந்த மாவை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி ஊற விட்டுடலாம். இப்போ இந்த மக்கன் பேடாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றி கொஞ்சமாக ஒன்றும் பாதியமாக உடைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு தேவையான சைஸில் போட்டு உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த மாவை விரிசல் இல்லாமல் நல்லா இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டின பிறகு சென்டரில் லேசாக கொஞ்சம் அழுத்திட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க நட்ஸை கொஞ்சம் வச்சு மூடிட்டு மறுபடியும் இதை நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் லேசாக அழுத்தி விட்டுடலாம். குலாப் ஜாமுன் மாதிரி ரவுண்ட் ஷேப் இல்லாமல் கொஞ்சம் தட்டையாக இருந்தால் மக்கன் பேடா சரியான ஷேப்பில் இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 500 கிராம் சர்க்கரை, 500 ml தண்ணியும் சர்க்கரையும் சமமான அளவில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு சர்க்கரை பாகு காசி எடுத்துக்கலாம். இந்த பாகு ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் போகக்கூடாது. நம்ம குலாப் ஜாமுனுக்கு எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சுவோமோ அதை விட அடுத்த ஸ்டேஜ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு திக்கான பிசுபிசுப்பான ஸ்டேஜில் இருந்தால் சரியான பதமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிச்சாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே எண்ணெய் இப்போ சூடாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மக்கன் பேடாவை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மக்கன் பேடாவை லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் தான் மாற்றி நம்ம பொரிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் பொரிச்சோன்னா ரொம்ப கலர் மாறிடும், அதுக்கப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ட்டு மாற்றி வச்சு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சிட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகும் சூடாகவே இருக்குது. இப்போது மக்கன் பேடா நல்லா ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கருப்பாக மாற விட வேண்டாம், அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நம்ம குலாப் ஜாமுனுக்கு கோல்டன் ப்ரௌனில் எடுப்போம். இந்த மக்கன் பேடாவை நம்ம டார்க் ப்ரௌன் கலரில் எடுத்தோன்னா சரியான கரெக்டான பதமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா மக்கன் பேடாவையும் பொரித்து எடுத்துட்டு சர்க்கரை பாகில் ஊற வச்சு நல்ல ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சோன்னா ரொம்பவே சுவையான மக்கன் பேடா ரெடி ஆகிடும்.
இந்த மக்கன் பேடா நம்ம பொரித்து சக்கரைப்பாகில் போட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சைஸ் நல்லா பெருசாகும். இந்த மாதிரி சைஸ் பெருசானாலே நல்ல ஊறி இருக்குது, நம்மளோட பேடா சரியான பதத்துக்கு வந்திருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரிஜினல் ஆர்காட் மக்கன் பேடா ரெசிபி. இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.